வணக்கம் நண்பர்களே, இந்துக்கள் வெளித்திறமையில் வணக்கம். பதிவாக பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி சூப்பர் தேங்க்ஸ். சப்போர்ட் டு ஒரு நம்மளை சேனல். இப்போ இந்த திமுக கூட்டணிக்குள்ளேயே விரிசல் இருக்கு. ஒரு பக்கம் கச்சத்தீவு வேணுங்கிறப்படி வைக்கும். கச்சத்தீவை பற்றி காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்டு, வாயை திறக்கிறதுல திமுக. இது கொடுத்தது இவ்வளோ 2 பேர் தான், காங்கிரஸ் திமுக. ஸோ இதுக்குள்ளே ஒரு முரண்படுது. இதுபோல் நீட்டுக்கு இவன் சொல்கிறான், நீட்டுக்குன்னு அவன் நீட்டுக்கு வேறு மாதிரி ஒரு இது சொல்கிறான். அதை போய் நம்புறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏதோ ரகசியமாக இருக்குன்னு உதயநிதி சொல்கிறாரு அப்படின்னு. இதை மாதிரி முதல் குழந்தை 2 பேர் தான், ஒரு நாடகம் ஆடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 22,000 போன தடவை தரேன்னு சொன்னோம். காங்கிரஸை நம்புறாதா இல்லை யாரும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் 10 வருஷம் ஊழல்லாம் பண்ணது இல்லாமல் ராமர் கோயிலெலாம் கொண்டு வந்து என்ன சொன்னாங்களோ வாக்குறுதி நிறைவேற்றி இப்போ 22,000 சொன்னேன்னு சொல்லி 1,00,000 தர்றேங்க. அதெல்லாம் பாதாளத்தில் போயிடும். முடியுமா? முதல்ல முடியுமா? 1000 ரூபா சொல்லி இங்கே திமுக மண்ணை கவலை கொடுக்க முடியாமல் இன்னும் இருக்கவங்களுக்கு மிச்சம் தரேன்னு ஓட்டுக்கு சொல்கிறேன், உதயநிதி சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அரசியல் பார்த்துருக்கணும் எங்கேயாவது. ஸோ சிந்திக்க தெரியும். நம்மளை சொன்ன மாதிரி அன்னைக்கு என்ன ஓடுது அப்படின்னுச்சுன்னா அவன் ஜெயிச்சிட்டான், நீ தோத்துட்டான். தொகுதிக்கு என்ன வேணும், மக்களுக்கு என்ன வேணும், நல்ல நபராக இருக்கணும்னு பார்த்தா அதுதான் ஜனநாயகம். 50 வருஷமாக கெடுத்து குட்டிச்சோறு பண்ணிச்சிட்டானு காங்கிரஸ் திமுக. 2012 முடிச்சிருவேன்னு சொன்னார், காங்கிரஸை முடிச்சிட்டார். இப்போது திமுக முடிச்சிடுன்னு சொல்லியிருக்காரு பல இடத்துலையும், கோயம்புத்தூர்லையும். ஏன்னா அந்தளவுக்கு ட்ரக் கடத்துறானுங்க. எதுலேயுமே இன்னும் எல்லாத்துலேயும் ஊழல். நீதிபதிக்கு சொல்கிறான் கொலிஜிய முறையில் இப்போ இருக்குது. அதை மோடியே சொல்லியுமே அவங்க வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் மிஸ்ரா அது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குன்னு நம்ம புதுசாக கதை ஓடுறோம். நீதிபதி வந்து அவங்களே ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு நியமிக்கிறாங்க கொலிஜிய முறை. அதில் அரசியல் தலையிட முடியல. அது மோடி 2015 எடுத்துமே அதை பண்ண முடியல, பெண்டிங் வச்சுட்டாங்க சுப்ரீம் கோர்ட். ஆனால் தங்களை தாங்களே நியமிக்க. இதில் என்ன புதுசாக போய் ராகுல் பண்ண முடியும்? ஆனால் ஒட்டு கொடுத்து உட்காரணும், கொள்ளையடிக்க தான் போகும். சும்மா சொல்கிறது தான் பண்ணுறாரு இதுன்னு. அந்த மாதிரி ஒரு வாக்குறுதி எல்லாம் ஒரு இத்து போனதல்ல. கல்வி கடன் ரத்து, ஏன் சும்மா அவன் படித்து பசங்க வேலை பார்த்தா கட்ட போகிறேன். கல்வி கட்டணத்து ரத்துன்னா எல்லாம் ரத்துன்னா அப்புறம் எங்கே பொருளாதாரம் உயரும்? இப்படி இருக்குது. அதுதான் அந்த பழக்கரப்பை எப்பவும் சொல்லுவார். அப்போல்லாம் வந்து காந்தியெல்லாம் கூப்பிட்டப்போ நல்ல நபர்கள்லாம் வந்தாங்க. கருணாநிதி கூப்பிட்டப்போ காளி பயலாம் வந்தால் நல்லவெல்லாம் போய் ஒழிஞ்சிட்டான், வேண்டாம் அப்படின்ட்டு அது மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் நடக்குது இப்போது. என்ன இன்னொரு விஷயமும் சொல்லுவார் அதே கருப்பையா. அவர் இருந்திருக்காரு காங்கிரஸ் திமுக அது வேறு கதை. இன்னொரு என்ன சொல்லுவார்னா, இந்த நபர்கள் அன்றைக்கெல்லாம் வந்து ராஜாஜி, இன்னும் பல காமராஜர், படிக்காட்டி மேலே தான் வாவுசி, இந்த மாதிரி பெரிய தலையில் சுதந்திர போராட்டத்துக்கு உட்பட இருந்தவங்களாம் அறிவாளியாக இருந்தாங்க. மக்கள் படிக்க மாட்டான், பாமரனாக இருந்தான். மக்கள்லாம் இப்போ ஹைலி குவாலிஃபைடு ஆகிட்டோம். தலைவர்லாம் படிக்காத தற்கூரி பயலுங்க. அண்ணாமலை சொன்ன மாதிரி அவங்க ஒன்றும் தெரியாது. சினிமா பற்றி கேளுங்க, நடிகை பற்றி கேளுங்க, உதயநிதிக்கு அதான் தெரியும். அதை விட்டு அரசியலாம் தெரியாது. அதுக்கும் மேலே அப்போ ஸ்டாலின் அதே தான். கருணாநிதி எல்லாம் சினிமாவில் வந்தவர். சினிமாவையும் அரசியலையும் தனித்து கேரளா மாதிரி பிரித்து பார்க்க தெரியாதனால தான் இவங்க கஷ்டப்படுறாங்க தமிழ்நாட்டில். அது ஏற்கனவே குறிப்பிட்டாங்க, எங்கே வைக்கணுமோ எவனை அங்கங்கே வச்சுருந்தா எல்லாம் சரியாக இருந்தது. நீ போய் இந்த கருப்பு மை போட்டு காலி பையெல்லாம் தேர்ந்தெடுத்தா அப்படி தரும். சரி, அது நிறைய நெட்டில் இருக்கும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு வேடிக்கையாக. இந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாத காங்கிரஸ் தேர்தல் அடிக்க எதுவும் இடம் கொடுக்க போகிறதில்ல. அவங்களுக்கும் தெரியும் என்ன. அப்புறம் இந்த நாங்கள் வந்து பார்டர்லாம் வந்து நாங்கள் பேசி தீப்போம்னா அந்த லட்சம் தான் தெரியுமே. சைனா எடுத்துகிட்டு போனானே நேருட்டிருந்து கச்சத்தீவெல்லாம் கொடுத்தீங்களே திமுக காங்கிரஸ் சேர்ந்து இல்லையா? இப்போ மோடி நினச்சா பாகிஸ்தான், ஆக்குபைடு காஷ்மீர்லேருந்து எல்லாம் வரும்.
உங்களால் பண்ண முடியாது. தேசப்பற்று கிடையாது. நாட்டையே விற்று போடுவானுங்க. ஆச்சுங்களா? என்னமோ சொல்லி சீட்டை தைக்க முடியுமான்னு பார்க்குறேன். அது நடக்க போகிறதில்ல. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அடுத்த முறை வந்தனையும் இன்னும் 1000 ஆண்டுக்குமான பேஸ்மெண்ட் போட போகிறோன்ட்டார் மோடி. அது 100 நாள் அதுக்கான இனிஷியேட் பண்ணுவார். அது வந்து உலக அளவில் இப்போ பார்த்து நீங்கள் பிரமிக்கிற மாதிரி இந்தியா மாறும் இத்தனை மக்கள் தொகையை வச்சுட்டு. அவர் என்ன சொல்கிறாரு வந்தால் தான் தெரியும். ப்ளஸ் குழந்தைகள் வளர்ச்சியிலேருந்து இது வேணுமா? இந்த உப்பு சப்பு இல்லாத பசங்க சொல்கிற இந்த அது கொடுக்க முடியாது வாக்குறுதி. அவன் கொள்ளையடிக்கிறதுக்கு வரான். என்ன பெரிய யோக்கிய மாதிரி இப்போ ஸ்டாலின்லாம் பேசுகிறத பார்த்தா இதெல்லாம் கடைசியில் பார்த்தா திருப்பி 40 வருஷம் பின்னோக்கி கொண்டு போயிடுவானு. பாராட்டாக இருந்துங்க. பார்ப்போம். நன்றி. ஜெய்.